வணக்கம், நான் சசி. இப்போ நம்ம விஜயநகரம் ட்ரெய்லர் ரிலீஸில் இருக்கோம். இந்த படத்தில் நான் எதிர்நாயகன் ஆன்டி ஹீரோ வேஷம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சோலோ சாங்கும் சோலோ ஃபைட்டோட பண்ணியிருக்கேன் கிளைமேக்ஸில். இந்த படம் வந்து ஒரு காலேஜில் சரியாக படிக்காமல் காசு கொடுத்து பாஸ் பண்ணலாம் நினைக்கிற ஒரு 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 கேரக்டர் பண்ணுறேன். நான் எது வேணாலும் செய்யலாம். என்னுடைய இது எப்படின்னா, எனக்கு எது செய்யணும்னு நினைக்கிறோம் உடனே செஞ்சிருவேன், யோசிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். படம் டைரக்டர் தன்வீர் சார் வந்து என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர். படம் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் கஷ்டப்படுற காலத்தில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை தரேன் அப்படின்னு. டெஃபினட்டாக இந்த படம் எனக்கு ஒரு பெரிய லைஃப் தீர்ப்பு. விஜயநகரம் இந்த படம் வந்து கல்வியை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் சார். எல்லா தொழிலையும் ரவுடிசமும் அரசியலும் அராஜகமும் வந்துட்டாங்க. தயவுசெய்து கல்வியில் கால வைக்காதீங்க. எல்லா தொழில கை வச்சுட்டீங்க, தயவுசெய்து கல்வியில் கால வைக்காதீங்க. இதை மெயின் பண்ணி தான் இந்த படம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு 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 பையன் வந்து தம் புள்ளையோ பொண்ணோ படிக்கிறாங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற கனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்பிக்கை போயிட்டு இருக்கு பப்ளிக்கு. ஏன்னா ஒரு டாக்டர் சீட்டுக்கு 1 கோடி 60 லட்சம், ஒரு இன்ஜினியர் சீட்டுக்கு ஒரு காசுன்னும் போது பையன் படிக்கிறான்ற கான்செப்டோட இந்த பணத்தை எப்படி புரட்டுறதுன்றது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க, லேப்டாப்லேருந்து என்னென்னவோ. கல்வி இலவசமாக கொடுத்தா இன்னும் பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகிடும். ஏன்னா ஒருத்தன் படித்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த நாடே நல்லா இருக்கும். இப்போ காசு கொடுத்து படிக்கும்போது என்ன பண்ணுறான், 5 ரூபா மாற்றியே ஒரு டாக்டர் 500 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சூழ்நிலை. சாராய கடை நடத்துறவங்களாம் காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க. காலேஜ் நடத்த வேண்டிய கவர்மெண்ட் இன்னைக்கு டாஸ்மாக் நடத்தும். ஸோ மனசு வச்சா, கவர்மெண்ட் மனசு வச்சா கட்டாயமாக கல்வி இலவசமாக கொடுக்க முடியுன்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்கேன். மாலைமலர் நண்பர்களும் வாசகர்களும் எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வளர செய்யணும், வாழ்த்தணும்னு அன்பாக கேட்டுக்கிறேன். என்னோட பேர் சார்ல்ஸ் ராஜ். இந்த படத்தில் நான் வந்து 2 பாடல் பாடியிருக்கேன். அதற்காக இயக்குனர் தன்வீர் அவர்களுக்கும் அம்மா அப்பா கிரியேஷன் தயாரிப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் கல்வியை பற்றியான படம், மற்றவர்களுக்கு ஒரு அறிவூட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதற்காக இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. என் பேர் SN அருணகிரி. கலியுகம், சுண்டாட்டம் இந்த படங்களுக்கு அடுத்ததாக விஜயநகரம் எனக்கு வந்திருக்கு. பாட்டில் இதில் வந்து ஒரு 5 பாட்டு பண்ணியிருக்கேன், ரொம்ப எக்ஸலண்டாக வந்திருக்கு. இதில் ஒரு திருக்குறள் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சோத்தாங்கையில் சொடுக்கு போட்டு பீச்சாங்கையில் பிலிம் காட்டுன்னு ஒரு சாங். இது வந்து மிஸ்டர் சார்ல்ஸ் ராஜ் பாடியிருக்காரு, அதுவும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை வந்து தன்வீர் அவர்கள் இயக்கியிருக்காரு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மாலைமலர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து விஜயநகரத்தினுடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். என்னுடைய அம்மா அப்பா சினி பிக்சர்ஸ் எடுக்கிற முதல் படம். இந்த படம் வந்து கல்வியை மையப்படுத்தி எடுத்துட்டு வைக்கலாம்னாங்க. எங்களுடைய டைரக்டர் சரவணன் வந்து மிக அருமையாக எடுத்திருக்காரு. வந்து படத்தை பார்த்துட்டு மக்கள் கண்டிப்பாக ஆதரவு அளிப்பாங்க நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி பத்திரிகைகளோட ஆதரவும் எங்களுக்கு இருக்கணும், ரொம்ப ஆசைப்படுறோம். எங்கள் அம்மா அப்பா சினி பிக்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து சாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து மெயின் மணி இல்லை எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து. அதனால வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பேர் வந்து ஹாசினி. இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் வந்து அருமமிசை, அதுக்கப்புறம் 2-3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கேப்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டடீஸ் முடிக்க US போயிருக்கேன். ஸோ கேப்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுனால எனக்கே புதுசாக இருக்குது, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்கு. ஸோ இது என்னோட பிக் சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிறதுனால பிக் சக்ஸஸாக இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸ் வந்து நான் இது வரைக்கும் விஷன் பார்க்கல, பார்த்து உங்க கூட தான் நான் பார்க்க போறேன். ஸோ பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறேன். வரும்போது வெற்றி கேடயத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுவே ஒரு நல்ல சகுனமாக இருக்கிறது. படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 50 நாள் ஓடினாவே அது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம். இது 100வது நாள் கேடயம் மாதிரி வந்த உடனே கொடுத்துட்டாங்க. ஆகவே அதாவது நம்பிக்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கை. அதனால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வெற்றி பெறுவோம், பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையிலே
அவர்கள் இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது என்று முதலில் சொல்லிக் கொள்கிறேன். நான் சந்தோஷம்னு சொன்னதுல எல்லாத்தோட அதிகமா சந்தோஷமா இருக்கிறது நான். என்ன காரணம்னா, என் பாசறையிலிருந்து என்னுடைய மாணவன் அவனுக்கு ஏன்னா எதுக்காக சினிமாக்காக நிறைய பேர் வாழ்க்கையை ஒரு போர்க்களம் மாதிரி இதை நினைச்சு நம்பி வருவாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் போன பையன் வருவானா வரமாட்டானா, தேருவானா தேர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் பெரிய திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஊர் விட்டு வந்தாச்சு, சினிமான்னு சொல்லியாச்சு. நம்ம பேர் டைட்டில் மறுபடியும் ஸ்கிரீன்ல வந்தா தான் நம்ம மறுபடியும் ஊருக்கு திரும்பி போக முடியும், இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிற லெவலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம். ஸோ அதனால என்னோட வாசலுக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்தவங்க எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லுவேன், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்துருப்பா, அதுக்கப்புறம் நீங்க காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்த்திபம், பாண்டியராஜ் இப்படி எல்லாரும் குமார்ல இருந்து லிவிங்ஸ்டன்ல இருந்து வி சேகர்ல இருந்து இப்படி பார்த்தோம்னா அது மாதிரி தன்வீரும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு வந்துட்டாப்ல. என் வாசலுக்கு அவங்க இது பண்ணதுனால எனக்கு வாசலை திறந்து வச்சு என் குருநாதருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ராசிங்கிறது ஒண்ணு வேணும். அவர் என்ன தயார் பண்ணாரு, அதனால நான் மற்றவங்கள தயார் பண்ண முடிஞ்சது. அதனால ஆரம்பமே சென்டிமெண்டா கண்டிப்பா முதல்லயே சீல்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓடி கொடுக்கறதும் உண்டு, சில நேரங்களில் ஓடுறதுக்கான சூழ்நிலை இல்லாம போயறதும் உண்டு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல சார், வேலை பார்த்தவங்களுக்கு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது அதனால முதல்ல நான் சீல்டு கொடுப்பாரு, ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாப்ல. அது ஒரு விதத்துல பாராட்டத்தக்க ஒரு சமாச்சாரம். என்னன்னா, ஓடுறதுல எல்லாருமே நம்பர் 1 வந்துட முடியாது. 1, 2, 3, 4 அப்படிதான் வருஷப்படுத்த முடியுமே ஒழிய யாரும் எல்லாரும் நம்பர் 1 வந்துட முடியாது. சோ அதனால ஒரு போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டுமே திறமைசாலிகள்னு சொல்ல முடியாது. அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணவன் இருக்கான் இல்லையா, அவனும் கூட திறமைசாலி தான். சோ அந்த முயற்சிக்கு தோத்தா கூட அந்த முயற்சிங்கிறது ஒரு உழைப்பு. அந்த உழைப்பின் அடிப்படையில தான் இதுல வேலை பார்த்த எல்லாத்துக்குமே தன்வீர் எல்லாத்தையும் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த விதத்தில் அவன் கௌரவப்படுத்தினது உண்மையிலேயே மாணவங்கிற முறையில் இந்த அளவுக்கு அவன் திங்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கறதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது, பெருமையா இருக்குது. தன்வீர் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா வரணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.